நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். இல்லமெல்லாம் உங்கள் உள்ளமெல்லாம் ஸ்ரீமதி 2-in-1 மேஜிக் சாம்பிராணி கப்ஸ். தமிழகத்தில் நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மூதாட்டிகள் 3 பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் டிசம்பர் 27 மற்றும் 31 தேதிகளில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று காலை தொடங்கியது. விடிய விடிய நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை இன்று 2வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை திருச்சி, தூத்துக்குடி, குமரி, திருவாரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் முழுமையாக வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளது. மற்ற இடங்களில் மாலை 6 மணிக்குள் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றுவிடும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தேர்தலில் 75 வயதை தாண்டிய மூதாட்டிகள் 3 பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் ஊராட்சி ஒன்றியம் மேட்டுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட 82 வயதான விசாலாட்சி என்பவர் திமுக சார்பில் போட்டியிட்ட சாந்தி என்பவரை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். இவரது கணவர் துரைராமசாமி அதிமுக எம்எல்ஏவாக 3 முறையும் ஊரக தொழில்துறை அமைச்சராக 1 முறையும் பதவி வகித்துள்ளார். இதேபோல் மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி ஊராட்சி தலைவராக 79 வயதான வீரம்மாள் என்பவரும், ராமநாதபுரம் மாவட்டம் தாரைக்குடி ஊராட்சி தலைவராக 75 வயதான தங்கவேலு என்பவரும் வெற்றி பெற்றுள்ளனர். 75 வயதை தாண்டிய மூதாட்டிகள் 3 பேரும் தங்களால் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை பெற்றுத்தர முடியும் என்று உற்சாகமாய் தெரிவித்துள்ளனர். பஞ்சாயத்து தலைவியான 21 வயது கல்லூரி மாணவி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 21 வயது மட்டுமே நிரம்பிய கல்லூரி மாணவி பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் டிசம்பர் 27 மற்றும் 31 தேதிகளில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று காலை தொடங்கியது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஒன்றியம் காட்டிநாயக்கன் தொட்டி பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட சந்தியாராணி என்ற கல்லூரி மாணவி வெற்றி பெற்றுள்ளார். தனியார் கல்லூரியில் இவர் BBA 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது தாய் ஜெய்சாரதி முன்னாள் பஞ்சாயத்து தலைவராவார். சந்தியாராணியை எதிர்த்து 3 பெண்கள் போட்டியிட்டனர். இதில் 1056 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கல்லூரி மாணவி முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது அக்கிராம மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றி குறித்து சந்தியாராணி கூறுகையில், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு முழு கவனம் செலுத்துவேன் என்றும், தற்போது கல்லூரிக்கு சென்று வருவதால் மாலை நேரத்திலும் விடுமுறை நாட்களிலும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிவேன். படிப்பு முடிந்ததும் முழு நேரமாக மக்களுக்கு சேவை செய்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.